பொள்ளாச்சியில் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள மகனின் சிகிச்சைக்காக தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு கொடையாளர்களிடம் பெற்றோர் உதவி கோரியுள்ளனர். செம்மனாம்பதி கிராமத்தைச் சேர்ந்த விஜய் திவ்யா தம்பதியின் மகன் உதயதீரன் 4 வயதாகும் சிறுவனின் உடலில் கடந்த சில மாதங்களாக மாற்றங்கள் தெரிந்துள்ளது. அதோடு மற்ற குழந்தைகளைப் போல் இயல்பாக விளையாட முடியாத சூழல் ஏற்பட்ட நிலையில் பெற்றோர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சோதனை செய்திருக்கிறார்கள். அப்போது அச்சிறுவனுக்கு தசைநார் சிதைவு நோய் ஏற்பட்டிருப்பதாகவும் 5 வயதுக்கு மேல் நோய் பாதிப்பு அதிகரிக்கும் எனவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். நோய் தீவிரமடைந்தால் அதிகபட்சமாக 20 வயது வரையே அச்சிறுவன் உயிர் வாழ முடியும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சிறுவனின் பெற்றோர் நோய்க்கான மருந்து அமெரிக்காவில் உள்ளது என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்க நிறுவனம் மருந்து தர மறுத்த நிலையில் சிறுவனுக்கு மருந்து செலுத்த துபாயில் உள்ள ஒரு மருத்துவ நிறுவனம் ஒப்புதல் அளித்துள்ளது. மருந்தின் விலை 24 கோடியே 20 லட்சம் என மருத்துவ நிறுவனம் கூறியதால் சிறுவனின் பெற்றோர் மிகவும் அதிர்ச்சி அடைந்தனர். தற்போது மகனின் உயிரை காக்க மருத்துவ அறிக்கையோடு மருத்துவ நிறுவனங்களிடமும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களிடமும் உதவி கோரியுள்ளனர். இந்த மெடிசன் இந்தியாவில் எங்கேயுமே அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் துபாயில் இருக்குதுன்னு சொன்னங்காட்டி நாங்கள் துபாயெல்லாம் போய் செக் பண்ணிட்டு வந்தோம். அங்கே டாக்டர் சொன்னது இது டெஸ்ட் எடுக்கும்னு சொன்னாங்க. அந்த டெஸ்ட் நாங்கள் எடுத்தோம். அதில் எலிஜிபிளாக ஆகிட்டோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ஊசி 4 to 5 தான் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க.